கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்துல நாம் கூடியிருக்கிறோம். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 50வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்திலே நாம் ஆலயத்திற்கு வந்திருப்பதன் நோக்கமெல்லாம் அவரை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காகவும், அவரை துதிப்பதற்காகவும், சங்கீதம் பாடுவதற்காகவும், வசனங்களை தியானிப்பதற்காகவும் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துவோம். ஒருமனப்பாட்டின் ஆவிக்காக நாம் தேவனிடத்தில் கேட்போம். நம்முடைய ஆராதனைகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்பாக பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறபடி, தகப்பனே, என்னுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து நான் விடுதலையோடு இந்த நேரத்தில் நான் உம்மை ஆராதிக்க, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து நான் ஆராதிக்கத்தக்கதான கிருபை நீர் எனக்கு தாரும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். இந்த ஆராதனையின் மூலமாக, வசனங்களின் மூலமாக பலப்படத்தக்கதாய் நீர் எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துவோம். நம்மத்திலே உலாவி இங்கு வாசம் பண்ணி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுகிற தேவன், வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி அங்கு வாசமாக இருக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உம்மை ஸ்தோத்திரிக்க கொடுத்த பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களிலே தகப்பனே, எத்தனையோ நாடுகளிலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆலயங்கள் இருந்தும் ஜனங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இன்னும் அநேக இடங்களிலே விடுதலையோடு உம்மை ஆராதிக்க இடமில்லாமல் தகப்பனை வீடுகளிலே ரகசியமாய் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு முழு மனதோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமா கேட்கிறோம். முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க, உம்மில் அன்பு கூற, அந்த அன்பை நாங்கள் துதியின் மூலமாக வெளிப்படுத்தத்தக்கதாய் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாகி இந்த இடத்தை விட்டு போகத்தக்கதான கிருபை நீர் தர வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரம்பிதாவே, ஆமென். தேவனை துதிக்கும்படி எழுந்திருக்கக்கூடியவர்கள்லாம் எழுந்து நிற்கலாம். துதியின் பலிகளை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். உதடுகளின் காளைகளாகிய பலிகளை மாத்திரம்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காணிக்கை கேட்கல, பணம் கேட்கல, தசம பாகம் கேட்கல, நகைகளை கேட்கல, சொத்துரிமைகளை கேட்கல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த அன்புக்காய் நன்றி சொல்லுவோம், அவருடைய மகிமைக்காய் நன்றி சொல்லுவோம், கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். தேவனை துதிக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்விலே சில மாற்றங்கள் ஏற்படும். தேவனை நாம் மனப்பூர்வமாய் துதிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். தேவனை துதிக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு புது உற்சாகம் பிறக்கும். தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும், தரிசனங்கள் கிடைக்கும், எதிர்காலத்தை குறித்த சில ஆலோசனைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏனென்றால் துதிக்கிறவர்களை அவர் ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில பாடல்களை பாடும்போது அந்த பாடல்களோடு சம்பந்தப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய கதாபாத்திரங்களை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், யாரு? தானியேல். தானியேலோடு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் இணைத்து பார்க்கும்போது அவருடைய வைராக்கியத்துக்கும் நம்முடைய வைராக்கியத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்தின் கதாபாத்திரங்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த பாடல்களெல்லாம் பாடும்போது, ஆண்டவரே, தானியேலை போல ஒரு வைராக்கியத்தை தாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஒரு வைராக்கியத்தை எனக்குள்ள கத்தர் கட்டளையிடுங்க, ஒரு விசுவாசத்துக்கு கத்தர் கட்டளையிடுங்கன்ற ஜெபத்தோடு கூட நம்ம பாடும்போது, அவரை துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நன்மைகள் வரும். ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உற்சாக பலிகளை அவருக்கு தருவோம், ஒருமனப்படுவோம்.
கேபியில் நான் விழுந்தேன், அவரினோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. காலை நேரத்தில் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வைராக்கியத்தின் நிமித்தம் நாம் கடந்து போகிற சில துன்பங்கள். சிலர் இங்கே நீங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே முதல் முறையாக ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இன்னும் நீங்கள் சிலர் ரட்சிக்கப்படவில்லை. உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது. சிலர் உங்களை வீட்டை விட்டே வெளியில் துரத்திருக்காங்க. ஆனாலும் கூட அவைகளின் மத்தியிலும் இன்றைக்கும் அந்த நாமத்துக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஜீவனோட நாமத்துக்கு நீங்கள் வைராக்கியமாய் உண்மையாய் நிற்கிறீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எது வந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லாவிட்டாலும் தேவனுடைய நாமத்தை குறித்து நான் வைராக்கியமாக இருப்பேன், அவருக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, அந்த வைராக்கியத்தில் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்கள் வைராக்கியத்தை கனப்படுத்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொத்துரிமைகளை மறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் அதையும் பொருட்படுத்தாம இந்த ஆண்டவருடைய நாமத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததில் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறீங்க. இந்த நாளிலும் இந்த பாடலை கருத்தோடு பாடுவோம். எதுவாக இருந்தாலும் தேவன் என்னை காப்பார், பலப்படுத்துவார், தாங்குவார், எனக்காக வழக்காடுவார், எனக்காக யுத்தம் செய்வார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அவர் நமக்குள் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒரு நாளும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. உனக்கு முன்பாக அவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். அதுதான் வாக்குத்தத்தம். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு விரோதமாக அவங்க ஏதோ செஞ்சுட்டாங்க, பில்லி சூனிய ஏவல் கட்டு வச்சுட்டாங்க. அருமையான தெய்வஜனமே, இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். எதுவும் நம்ம தொட முடியாது. அது நம்ம இடத்துல வந்தால் அது பஸ்பமாய் உடைந்து தான் போகுமோ ஒழிய அது நம்மை பாதிக்க முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது.
அவர் எனக்காக அற்புதங்களை செய்கிறவர். என்னை இதுவரைக்கும் எபெனேசராய் அதிசயமாய் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்துவதற்கு உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, ஆமென். அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம பாடுவோம். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா பெரியவர். அவருடைய நாமத்தினாலே நான் ஜெயம் எடுப்பேன். ஆமென். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. என் தேவன் எனக்காக வழக்காடுவார். என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். என் தேவன் எனக்காக ஜெயத்தை சம்பாதித்து தருவார். அவர் ஒரு நாள் என் முகத்தை வெட்கப்படுத்த மாட்டார். துன்பங்கள் வரும், வேதனைகள் வரும், உபத்திரவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், கஷ்டம் வரும், ஏமாற்றம் வரும், தோல்வி வரும். எல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். எல்லாமே வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் அருமையான தேவஜனமே. ஆனால் முடிவிலே வெற்றி நம்மது. அல்லேலூயா. விசுவாச அறிக்கை செய்வோமா? உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன், என் தேவனால் பராக்கிரமம் செய்வேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர் நம்முடைய நம்பிக்கை, அவர் நம்முடைய புகலிடம், நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கோட்டை, நம்முடைய துருகம், மகா பெரிய பலன். அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதங்களை செய்யுங்க. நீங்க தேவனுடைய சுதந்திரம். எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தீர்களோ அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டீங்க. அந்த சுதந்திரத்துக்கு தான் அவர் இன்றைக்கும் பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறார். அந்த சுதந்திரத்துக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த பாடல் பாடும்போதே நீங்கள் உங்கள் மனசில் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவரே, அந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு கூட இந்த துதி பாடலை பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஒரு அதிசயத்தை செய்யுங்க. அற்புத அதிசயம்னா என்ன தெரியுமா? இயல்பாக நடக்காத ஒன்று, சாதாரணமாக நடக்காத ஒன்று, ஆனால் அதை அவர் நடத்தி முடிப்பார். அவரால் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் அண்டசராஷ்டிரத்தின் அதிபதி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. என்றைக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள வருகிறதோ அன்றைக்கு அந்த அற்புதத்தை நாம் பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். அருமையான தேவஜனமே, இந்த நம்பிக்கை குறித்து பாடும்போது இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்யட்டும், தடைகள் உடையட்டும், காரியங்கள் நடக்கட்டும். காரியத்தை அவர் நமக்காக வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆமென். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100% உம்மை நான் நம்புவேன். அற்புதங்கள் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. மனுஷருக்கு முன்னால் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது. அருமையான தேவஜனமே, மனிதர்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இன்னைக்கு நம்ம வெட்கப்படுத்தக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் வாழ்க்கையில இருக்கும். எப்போ இவன் விழுவான், எப்போ இவன் வாழ்க்கையில பிரச்சனை வரும், எப்போ என்ன போராட்டம் வரும், இவனுக்கு என்ன கஷ்டம் வரும் நான் பார்க்க போகிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை 100% இருக்கிறதா, 190 இருக்கா, 80 இருக்கா, 60 இருக்கா, 30 இருக்கான்றது நமக்கு தெரியும். அருமையான தேவஜனமே, ஆனா இந்த பாடலை எழுதினவர் சொல்லுகிறார், 100% நான் உம்மை நம்புவேன். என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்க செய்வீங்க, அதிசயம் செய்வீங்க. மனுஷருக்கு முன்பாக நான் ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டேன். ஆமென். அந்த வைராக்கியத்தோட, அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். யோபு பக்தன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எனக்காக செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை நடப்பிக்கிறவர், இரட்டிப்பான நன்மைகளை எனக்காக தருவார். இன்னைக்கு இந்த தேவனை துதிக்கிற துதி வேளையில உங்ககிட்ட சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 10 முறை அல்ல, 1000 முறை அவர் திரும்பி கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. முதலாவது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அற்புதங்களை நம்பணும். செங்கடலை அன்றைக்கு பிளந்தவர் இன்றைக்கும் பிளக்க வல்லமை உள்ள தேவன். இன்னும் 10,000 முறை அந்த செங்கடல்களை அவர் பிளக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது. எரிகோவின் கோட்டைகளை சரித்தவர் 10,000 1,00,000 தடம், எத்தனை தரம் வேணாலும் அந்த கோட்டையை திருப்பி அவரால் சரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும் போதே அற்புதங்களின் மீதும் அதிசயங்களின் மீதும் அல்ல, அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு கூட பாடுவோம்.
அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யாரை நான் நம்ப முடியும்? உம்மை அல்லாமல் யாரை நான் நம்ப முடியும்? எனக்கு உம்முடைய அதிசயம் வேண்டும், அற்புதம் வேண்டும் சுவாமி. வானம் உம்முடையது, பூமி உம்முடையது, பூமியின் குடிகள் உம்முடையவர்கள், பூமியின் நிறைவு உம்முடையது, வெள்ளியும் பொண்ணும் உடையது, அண்ட சராசரம் உம்முடையது, சகல ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் பொக்கிஷங்கள் உம்முடையது, ஒரு ஸ்கொயர் ஃபீட் உம்முடையது, ஒரு கியூபிட் ஸ்பேஸ் உம்முடையது. அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு பங்கை தேவன் நமக்கு நியமிச்சா யார் தடை செய்ய முடியும்? கரங்களை வைத்து சொல்லுவோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது ஆண்டவரே. எனக்கு எது வந்தாலும் அது உங்ககிட்ட இருந்து தான் வரணும். எது வந்தாலும் அதை நீங்க எனக்கு தரணும். பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எனக்காக இந்த காரியத்தை செய்யணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்க. அல்லேலூயா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதங்கள் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. வாழ்க்கையில் ஏதாவது உயர்வு தடையா இருக்கா? தடைகளை உடைக்கிறவர் நம் தலைகளை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே வருகிறது, ஆகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி என்று சொல்லுங்க, உம்மாலே கூடும் என்று சொல்லுங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் பரம தகப்பனே ஒன்றுமே இல்லப்பா. எனக்காக உம்முடைய பிள்ளைக்காக, உம்முடைய சுதந்திரமாகிய எனக்காக, உம்முடைய பிள்ளையாகிய எனக்காக அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமை என் மீது விளங்குவதாக சுவாமி. ஜனங்கள் என்னை பார்த்து சொல்லணும், இவர்கள் ஆராதிக்கிற இந்த ஜீவனுள்ள தேவன் இவர்களுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இவர்களுக்காக வழக்காடுகிறார், யுத்தம் செய்கிறார், இவர்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் உயரட்டும். இன்றும் நம் மத்தியிலே அவருடைய நாமம் மேன்மை அடையட்டும். நாம் பாடுகிற ஒவ்வொரு ஆமேன், நாம் பாடுகிற ஒவ்வொரு அல்லேலூயாவை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலே, தீச்சூளை நடுவிலே உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகக்கூடாது. முதல் பாட்டிலையும் அதே தான் பாடினோம், இந்த பாடல்லையும் அதே வரிகள் தான் மீண்டும் வருகிறது. சிங்கத்தின் கெபியிலே இருந்தாலும், தீச்சூளை நடுவிலே நாம் ஒருவேளை தள்ளப்பட்டாலும், ஆண்டவரே அங்கும் உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன். இந்த பூமியின் தாழ்விடங்களிலே நான் இறங்கும் போது என்னுடைய நாவிலே வார்த்தைகள் மாறிவிடாது. எந்த துதியோடு கூட உம்மை நான் இன்றைக்கும் துதித்து கொண்டிருக்கிறேனோ அதே துதியோடு கூட தான் அந்த பள்ளத்தாக்கிலே நான் நடப்பேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறவர் வெறும் மேடுகளிலே மலைகளின் உச்சியிலே மட்டுமல்ல, நான் கடந்து போகிற பள்ளத்தாக்குகளிலேயும் என்னோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. இமைப்பொழுதும் என்னை கைவிடாதவர், என்னை தாங்குகிறவர், ஆதரிக்கிறவர், அரவணைக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், அவருடைய மகிமையினால் என்னை நிரப்புகிறவர். மகனே மகளே கலங்காதே, திகையாதே, நான் உன் கூடத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், இமைப்பொழுதும் என்னை விட்டு விலகாதவர், என்னோடு கூட தான் இருப்பார். ஏதோ நான் நல்லவன் அதனால இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தவான் அதனால இல்லை, எல்லாவற்றையும் நான் கரெக்டாக செய்கிறேன் அதனால இல்லை, எல்லா சூழ்நிலைகளிலும் என் தகப்பனுடைய இருதயத்தை நான் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறவன் என்று அதனால கூட இல்லை. ஆனால் அவருடைய வாக்கு தத்தங்களின் நிமித்தம், ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கா இல்லையா, உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னோடு கூட தான் இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் இறுதி பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாடுவோம். கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
நாமம் மகிமையின் நாமம், மாட்சிமை பொருந்திய நாமம். இந்த உலகத்திலே பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்ற ஒரே நாமம். அந்த நாமத்தை உச்சரிக்க வெட்கப்படாதீங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா என்று எல்லா இடத்திலும் சொல்வதற்கு வெட்கப்படாதீங்க. நான் ஏசப்பாவுடைய புள்ளன்னு சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. ஏனென்றால் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலையில ஏறி அவமான சின்னமான அந்த கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காகவும் ஜீவனை கொடுத்த அந்த நாமத்தை குறித்து பேசுவதற்கு நீங்களும் நான் வெட்கப்படக்கூடாது. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வீடை பார்க்க போனேன். அந்த வீட்டை போய் பார்க்கும்போது வீடு நல்லா தான் இருந்தது. அப்புறம் அவர் கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன் ஒரு சர்ச்சில் என்னார். அவர் உடனே சொன்னார், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நான் இந்த வீட்டை கொடுக்கறதில்ல, இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு வந்தேன். உலகம் நம்மை பழிக்கலாம். உலகம் இந்த நாமத்தின் நிமித்தம் நம்மை தள்ளிவிடலாம். இந்த நாமத்தை நம்ம ஸ்வீகரித்து கொண்டதுனால இந்த உலகம் ஒருவேளை நமக்கு மரியாதை கொடுக்காம போகலாம். ஆனால் அந்த நாமத்தின் அடைக்கலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த நாமத்தை குறித்து கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு வெட்கப்பட மாட்டேன். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது இங்கு மட்டுமல்ல எங்கும் இந்த நாமத்தை குறித்து நான் பேசுவேன். இந்த நாமத்துக்கு இந்த நாம தான் எனக்கு அடைக்கலன்றதை பற்றி நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். பாடுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரங்கள் நிலைப்பதில்லை. இயேசுவே நாமமே நாமமே என்னாலும் உயரணுமே. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இன்னொரு முறை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாமத்தின் அடைக்கலத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களே, நன்றி ராஜா. இந்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள சுயாதீனர்களாக எங்களை மாற்றின கிருபைக்கா நன்றி சுவாமி. இந்த நாமத்தின் மேன்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்கு நீங்க கொடுத்த அந்த அதிகாரத்திற்காய், அந்த கிருபைக்காய், அந்த பொறுப்புக்காய் நன்றி ராஜா. இந்த நாமத்தின் மேன்மையை உணர்ந்து இந்த நாமத்திலே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இந்த காலை நேரத்தில் எங்களை பாக்கியவான்களாய் மாற்றின தயவுக்காய் ஸ்தோத்திரம். கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆட்சிமையும் வல்லமையும் புகழ்ச்சியும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த நாமத்துக்கே. ஆமென். அல்லேலூயா. அமரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதியினாலே இந்த நேரத்திலே மகிமைப்பட்டதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும்
உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆலயத்திலே மாத்திரமல்ல, நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் எங்கு சென்றாலும், தனிமையாக இருக்கும்போதும் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியான காரியங்களையே, அவருடைய நாமம் பெருகும்படியான காரியங்களையே நாம் செய்து கொண்டிருக்கும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்திலும் சங்கீதம் 48 மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 48. சகோதரி சாரா முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 48. எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களிகூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய உலக வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு போகிற ஒரு வழி பிரயாணமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்து என்பது பாவ வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை. ஆனால் அந்த மகா அழைப்பு நமக்கு வந்தபோது ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், பிள்ளைகளாய் மாறினோம். அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறினது, நம்முடைய கண் பார்வை மாறினது, நம்முடைய தரிசனம் மாறினது, நம்முடைய நோக்கங்கள் வாழ்க்கையிலே மாறினது, சில பழக்க வழக்கங்கள் மாறினது. இந்த வனாந்தர பாதையிலே நாம் கடந்து போவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம். போகிற பாதையிலே நான் உங்களோடு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்னுடைய சமூகமும் உங்களுக்கு முன்பாக போகும், என்னுடைய பிரசனம் உங்களோடு வரும், மகிமை பின்னால் இருந்து காக்கும். அதை நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். போகிற பாதையிலே இடர்பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வலு சர்ப்பங்கள் உண்டு. சில நேரத்தில் தண்ணீர் கிடைக்கிறதில்ல, சில நேரத்தில் சாப்பாடே கிடைக்கிறதில்ல. ஆனாலும் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். இமைப்பொழுதும் கைவிடாத தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, எபெனேசர். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர், பாதியில் கைவிட்டுட்டு போகிறவர் அல்ல. போராட்டங்கள் இருக்கிறதா இருக்குது, பிரச்சனை இருக்கிறதா இருக்குது, தேவைகள் இருக்கிறதா இருக்குது, நெருக்கங்கள் இருக்கிறதா இருக்குது, ஏமாற்றம் இருக்கிறதா இருக்குது, தோல்விகள் இருக்கிறதா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதன் மத்தியிலே அவர் நம்மோடு கூட இருப்பதனால அவருடைய ஆறுதல் இருக்கிறது, நல்நம்பிக்கை இருக்கிறது. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அவர் நமக்காக வழக்காடுகிறார், யுத்தம் செய்கிறார், காரியங்களை நடப்பிக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே மது கிருபை என்றும் உள்ளது, மது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இப்போ இந்த போகிற பாதையில் சில காரியங்களை நம்ம கவனிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவஜனமே, ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் மாம்சம், ஒரு பக்கம் பிசாசு நம்ம இழுக்கிறது. இந்த பாதையில் நடக்க விடாமல் செய்கிறது, தடுமாற செய்கிறது. அவருடைய அன்பை விட்டு விலகி போகிறதற்கு நம்மை அது சோதிக்கிறது. சோதனைகள் இருக்கிறதா இருக்குது, பலத்த சோதனைகள் இருக்குது. அந்த சோதனைகளை ஜெயிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார், ஆலோசனைகளை தருகிறார். இந்த வனாந்திர வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை எப்படி நம்ம கடக்க வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உபாகமம் என்ற இந்த புத்தகத்தில் நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்றே மறைவாய், இலை மறைவாய், காய் மறைவாய் சொல்கிறது இல்லை, ஓப்பனாக பேசுது. பாவத்தை பற்றி தெளிவாய் பேசுகிறது, பரிசுத்த வாழ்க்கையை பற்றி தெளிவாய் பேசுகிறது, பரிசுத்தமாக வாழ வேண்டிய அவசியத்தை பற்றி தெளிவாய் பேசுகிறது. நாம் என்ன செய்தால் அக்கறைக்கு கடந்து போக முடியும், என்ன செய்தால் நம்ம அக்கறைக்கு கடந்து போக முடியாது என்பதை தெள்ள தெளிவாய் பேசுகிறது. அப்போ இந்த உபாகம புத்தகத்தை படிக்கும்போது தான் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எதை எதிர்பார்க்க வேண்டும், நாம் கடந்து போகும்போது என்னென்ன காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதிலிருந்து எப்படி தப்பு வைக்க முடியும், எப்படி நம்ம இந்த காரியத்தில் யுக்திகளோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள முடியும், எப்படி பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை பெற்று நாம் வாழ முடியும் என்பதெல்லாவற்றையும் இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நிறைய விஷயங்களை நம்ம கை கொள்ளுகிறோம். இன்றைக்கு சில வசனங்களை மாத்திரம் இந்த உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம். உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நம்ம சத்தமாக சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நமக்காக வழக்காடி யுத்தம் செய்கிற தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால நமக்கு முகாந்திரம் இல்லாத சில எதிர்ப்புகள் வருகிறது, தடைகள் வருகிறது, தொடர் போராட்டங்கள் வருகிறது, வன்கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் ஆவிகள் வருகிறது. அது நமக்கே தெரியாது. நிறைய நேரத்தில் அதை நம்ம உணர மாட்டோம். ஏன் நம்ம வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, நம்ம உணர மாட்டோம். ஆனால் நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே நம்ம நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே நம்ம வாழ்வதை பார்த்து கரங்களை தட்டி சந்தோஷப்படுகிறவர்கள் கிடையாது. சில நேரத்தில் நம்ம எப்போ விழுகிறோன்னு யோசிப்பாங்க, எப்போ விழ முடியும்னு யோசிப்பாங்க, எப்போ இவன் விழுவான், இவனுக்கு என்ன நடக்கும், ஏதாவது அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நமக்கு விரோதமாக இருக்கிற யுத்தங்களை குறித்து நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் யுத்தத்திலே வல்லவர். அவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு நல்ல வல்லமையுள்ள துணையாய் இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர், நமக்கு முன்பாக போகிறார், காரியங்களை அவர் நடப்பிப்பார். ஆமென். அக்காலத்திலே ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்க. என்ன முக்கியம் தெரியுங்களா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர வேண்டும். இவர் என்னோடு கூட இருக்கார், இவர் எனக்காக வழக்காடுகிறார், இவர் எனக்காக யுத்தம் செய்கிறார், இவர் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்தால் போதும், நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். அப்போது அவருடைய பிரசனத்தை உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். என்ன அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உடைய வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கி நீர். நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவரே, நீங்கள் இருந்தால் போதும், உங்கள் பிரசனம் இருந்தால் போதும், நான் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் எனக்காக காரியங்களை நடப்பிப்பீங்க, எனக்கு வெற்றியை சம்பாதித்து தருவீங்க, எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. என்னை எந்த நோக்கத்தோடு அழைத்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க. அப்போது இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய மகத்துவத்தை என் கண்கள் காணணும், வல்லமையுள்ள கரத்தை நான் காணணும். ஆண்டோடைய பலத்த கரம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து விட்டால் போதும், எவ்வளோ தைரியமாகிடுவேன் தெரியுங்களா? நான் ஒரு நாளும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் இருக்கிறார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அப்புறம் ஒரு சவாலாக சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? இவரை தவிர வேற யாரும் எதையும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அடுத்தது 4வது அதிகாரம். 4வது அதிகாரம் 20வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பாகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமென். அப்போது இங்கே எதற்காக அழைத்தார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்நாளில் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார், தெரிந்து கொண்டார்.
நல்ல கவனிங்க, சுதந்திரம்னு சொன்னால் நம்ம அவருக்கு சொந்தம். என்ன சுதந்திரம்? யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நாம் அவர் மீது வைத்த விசுவாசத்தினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பு இருக்குது. வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது. பிள்ளைன்னு சொன்னால் பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு இருக்குது? அந்த குடும்பத்திற்கான காரியங்களை பார்க்கணும், அந்த குடும்பத்துக்கான காரியங்களுக்கு ஒத்துழைக்கணும், அந்த குடும்பத்தில் நடக்கிற எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் செய்து முடிப்பதற்கு பெற்றோரோடு கூட இணைந்து உழைக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நிறைய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன மாதிரி பொறுப்புகளை நீங்கள் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள், செய்கிறீர்கள் அப்படின்னு. அப்போது பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அப்போ நம்ம தேவனுடைய சுதந்திரராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தோடு ஒத்துழைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தகப்பனோடு கூட இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. எப்போ நம்ம அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது தான் தகப்பனுடைய தாயுடைய சுதந்திரத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாற முடியும். ஒருவன் அப்பா கிட்ட கேட்குறான், சொத்தெல்லாம் கொடுத்துரு, என் பங்கை கொடுத்துருன்றான். அவர் என்னன்னு தெரியல, கொடுத்து அனுப்புகிறாரு. அது நமக்கு அந்த ஸ்டோரியில் அது புரியவே இல்லை, ஏன் கொடுத்து அனுப்புகிறாருன்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லல, மகனே வேணுமா இது, இப்படியெல்லாம் பண்ணாதப்பா, ஏன்பா இப்படி கேட்குறேன்னு சொல்லவே இல்லை. அவன் தன்னுடைய பங்கை கேட்டான், கொடுத்தாரு, எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் திருப்பி வரும்போது என்ன சொல்கிறான்? எல்லாவற்றையும் இழந்து வரும்போது, இனி நான் மகன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நான் அப்பா கிட்ட என்ன சொல்வேன் தெரியுமா? என்னை வேலைக்காரரில் ஒருவராய் வைத்துக்கொள். பார்த்தீங்களா? அப்போது நம்ம தகப்பன் வீட்டில் சுதந்திரவாளிகளாக இருக்கும்போது பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. தகப்பனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அவருடைய இதயத்துக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. குடும்ப காரியங்களை ஒத்துழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் சுதந்திரவாளி, அதுதான் சுதந்திரவாளி. அதுக்கப்புறம் தாய் தகப்பனுடைய சொத்துரிமைகளில் நமக்குரிய பங்கை நம்ம அனுபவிக்கலாம் தாராளமாக. ஏன்? நம்ம பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கிறோம். அதை தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் இந்நாளில் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டார். எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். பாவத்தின் தலையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினார், பரிசுத்தமாக்கினார், சுதந்திரவாளிகளாய் மாற்றினார், நீதிமான்கள் ஆக்கினார். எல்லாமே இருக்குது. ஓகே, நம்ம அப்படி போகிற அந்த காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன என்றால்னாக்கா, 22வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மோசேக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படலை. ஓகே, அதுவும் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகத்தான் இருக்குது. 40 வருடங்கள் வனாந்திர பாதையில் அவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஏற்றத்தாழ்வுகளை மேற்கொண்டு தியாகங்களை செய்து ஜனங்களை நடத்தின அந்த தேவனுடைய தாசருக்கு அந்த பாலம் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் கிடைக்கல, ஸ்லாக்கியம் கிடைக்கல. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் பொறுப்பாக இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நீங்கள் உள்ளே கடந்து போங்க, சுதந்திரவாளிகளாய் மாறுவீங்கன்றதை சொல்லி எப்படி கோத்திரங்களை பிரிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்து அனுப்புகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த நல்ல தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் நீங்கள் வேதம் வாசிக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுறது, நீங்கள் தேவாலயத்துக்கு போகிறது, நீங்கள் காணிக்கை கொடுக்கறது, நீங்கள் கர்த்தரை நினைக்கிறது, பாவத்துக்கு விலகி இருக்கிறது, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறது எல்லாம் எதற்காக தெரியுமா? அந்த நல்ல தேசத்திற்குள் நாம் கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அல்லேலூயா. அதெல்லாம் வீணாக போகாது, ஒன்றும் வீணாக போகாது. உங்கள் பயபக்தி, உங்களுடைய ஈக, உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய அன்பு, நீங்கள் செய்கிற ஊழியம் ஒன்றும் வீணாக போகாது. சபையில் நீங்கள் ஆற்றுகிற பங்கு ஒன்றும் வீணாக போகாது. ஏன் தெரியுமா? அவைகள் தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறது. அருமையான தெய்வஜனமே, அப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 23வது வசனத்தில், நீங்கள் உங்கள் தேவனாக சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எந்தவித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன். அப்போ என்ன ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, இப்படி கர்த்தர் உன்னை ஸ்வீகரித்து தகுதி இல்லாத உன் மீது அன்பு பாராட்டி உன்னை ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்து, இந்த ஓசியாவின் 2வது அதிகாரத்தில், ஓசியா 2வது அதிகாரத்தில் சொல்கிறார் பார்த்தீங்களா, கணவனை விட்டு விலகி போனவ, கண்ட மாதிரி போனவ, அவளை திரும்பி கூப்பிடுறார், வாணி தகுதி இல்லாதவள்,
திருப்பி வா. மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் அவள் வேலைக்கு போயிட்டா, சோரம் போயிட்டா, தேசம் சோரம் போனது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ வா, பரவாயில்ல, வா வா, உன்னை நான் நேசிக்கிறேன். ஆச்சரியமாக இருக்கு. தூக்கி போட்டுட்டு வேற திருமணம் பண்ணியிருக்கலாம், வான்றார். என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் உன்னோடு கூட நான் ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணுறேன். எப்போ? கல்யாணமாகி பிரிந்து போய் சோரம் போய் திரும்பி வரவளை பார்த்து சொல்கிறார், உன்னை மறுபடியும் நான் நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நியமித்துக் கொள்கிறேன். நியமனம் எப்போ நடக்கும்? கல்யாணத்துக்கு முன்னால் நடக்கும். ஆனால் இங்கே ஒரு நியமனம் கல்யாணத்துக்கு பின்னாடியும் நடக்குது. வனாந்தரத்தில் உன்னை கூட்டி போய் பட்சமாக உன் கூட பேசுவேன். ஏன்? தேவையா? நம்ம அப்படி செய்வோமா? அதுதான் கிருபை, அதுதான் இறக்கம், அதுதான் அவருடைய தயவு, அதுதான் அவருடைய மனதுருக்கம், அதான் அவருடைய அன்பு. வா, பரவாயில்ல. ஆதியில் என் மேலே வச்ச ஆதி அன்பை நீ இழந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, உன் மேலே வச்ச அன்பை நான் இழந்து போக ஆயத்தமாக இல்லை. உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னொரு வாய்ப்பு தரேன், வா, பரவாயில்ல, வா. பட்சமாய் பேசுகிறாராம். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொள்கிறேன். உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை நியமித்துக் கொள்கிறேன். கிருபையாய், இரக்கமாய், தயவாய், நீதியும் நியாயமாய் உன்னை நியமித்துக் கொள்கிறேன். அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தீன்னா நான் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பேன். வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும், இந்த பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். நீ வந்தீன்னா உனக்கு எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுக்குறேன். ஆகோரின் பள்ளத்தாக்க உனக்கு திரும்ப தருகிறேன். ஒரு புது வாழ்க்கையை உனக்கு தருகிறேன். மன்னிச்சிடுறேன், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அருமையான தேவஜனமே, கிருபை, இரக்கம், தயவு. ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றாரு, நீ என்னோடு பண்ண உடன்படிக்கையை மறந்து போகாத. உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின நரகலான விக்கிரகத்தையும் உனக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னை அழைத்தவர் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நீ விக்கிரகங்களுக்கு பின்னால் போகாத. நீ விக்கிரகங்களை பின்பற்றி போகிறவங்களுக்கு பின்னால் நீ போகாத. நீ விக்கிரகங்களை பின்பற்றி போகிறவங்களுக்கு பின்னால் நீ போனீன்னா நாளைக்கு நீ அந்த விக்கிரகத்துக்கு முன்னால் நிற்கணும். அந்த விக்கிரகத்தை நீ வணங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பேற்பட்ட சாலமோன், தேவன்கிட்ட ஞானத்தை கேட்டு வாங்கி கொண்ட அந்த பெரிய ராஜா சாலமோன் பட்டத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாரு தெரியுமா? எல்லா தேசத்திலிருந்தும் பெண்களை திருமணம் பண்றார். ஏன்னா எல்லாரோடையும் திருமணம் பண்ணிட்டா சண்டை கிடையாது. சாலமனுடைய காலத்தில் யுத்தம் கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, தாவீது காலத்தில் ஏராளமான யுத்தங்கள். ஆனால் சாலமனுடைய காலத்தில் யுத்தம் கிடையாது. ஏன்னா எல்லா எகிப்திலிருந்து, எகிப்து ராஜாவுடைய மகள்ல இருந்து எல்லாத்தையும் திருமணம் பண்ணி எல்லாத்தோடைய சம்பந்தம் கலந்தாச்சு. அதனால என்ன நடந்தது? அந்த தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்நிய தேவர்களுக்கு விக்கிரகத்தை கட்டி, கோயிலை கட்டி, ஆண்டவருடைய கிருபையை இழந்து, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இருக்கிற விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் சாலமோனுடைய பெயர் இல்லை. சிம்சோனோட பேர் இருக்கு, ஆனால் சாலமோனோட பேர் இல்லை. அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இந்த விஷயத்தில் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. தேவையில்லாம உடன்படிக்கைக்குள்ள இல்லாதவங்க கிட்ட போய் உடன்படிக்கையை நீ உருவாக்கிக்காத, அடி வாங்குவ. தேவையில்லாம உடன்படிக்கைக்குள்ள இல்லாதவங்க கிட்ட போய் நீ உன்னுடைய முகத்தை காண்பிச்சு, உன்னுடைய சிரிப்பை காண்பிச்சு, உன் உறவை நீ ஒட்டு வைத்து கொண்டா வாழ்ந்துருவேன்னு நினைக்காத, வாழ விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அப்படி போகும்போது நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? நம்ம ரட்சகரை, ஜீவன் கொடுத்து மீட்டவரை வித்து போடுகிறோம். உலக பிரகாரமான ஒரு சந்தோஷத்துக்காகவும், இல்லை எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கும்னு, இல்லை அன்பு கிடைக்குது எனக்கு, ஆண்டவரை அங்கே பலி கொடுக்கிறோம். அருமையான தேவஜனமே, எரிச்சல் உள்ள தேவன் சொல்லுகிறார், விலக்கின விக்கிரகங்களுக்கு சாயலாக எந்த விக்கிரகத்தையும் உண்டாக்காத. என்னை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் வைக்காத. என்னை வைக்க வேண்டிய இடத்துல எந்த அன்பையும் வைக்காத. என்னை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனையும் நீ முதன்மைப்படுத்தாத.
அவன் வாழ்க்கையில் நான் தான் முதன்மையாக இருக்கிறோம். அந்த விஷயத்தில் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அப்படி வச்சா என்ன செய்வார் தெரியுமா? அந்த அன்பை எல்லாம் அவர் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போடுவார். நீங்கள் வீட்டுக்கு போய் ஓசியா 2வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சொல்லுகிறார், முள்ளாலையும் துறிஞ்சிலாலையும் உன் வழியை நான் அடைப்பேன். நீ நினைக்கிற சாதிச்சிருவேன்னு, நீ நினைக்கிற நான் போயிடுவேன்னு, நீ நினைக்கிற நீ எனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கணும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் முள்ளையும் நெரிஞ்சலையும் வைப்பேன், உன் பாதைகளை அடைப்பேன். அவ்வளோ சீக்கிரம் நீ போய் சாதிச்சிடணும்னு நினைச்ச முடியாது. உன் வாழ்க்கையில் துன்பம், கண்ணீர், வேதனை தான் மிஞ்சும். சண்டைகள், சச்சரவுகள் மிஞ்சும். போராட்டங்கள் மிஞ்சும். தேவன் அழைத்து பரிசுத்தமாக்கி ரட்சிப்பை கொடுத்து சுத்திகரித்து என் வாழ்க்கை கண்ணீர்லையும் வேதனையிலையும் துன்பத்திலையும் போகணுமா? அந்நிய தேவர்களை வணங்குகிறவருடைய கரங்களில் நான் சிக்கி தவிச்சு சின்ன பின்னம் ஆகணுமா? இது அவசியமா? உன் வைராக்கியம் எங்கே? உன் தேவன் மீது நீ வைத்திருக்கிற அன்பு எங்கே? ஒரு விக்கிரகத்தையும் உண்டாக்காதபடி எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். ஆமென். அதை பொல்லாப்பு என்று சொல்லுகிறார். அதை பொல்லாப்பு என்று சொல்லுகிறார். 25வது வசனத்தின் கடைசி பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ இப்படிப்பட்ட விக்கிரகத்தையோ சாயலையோ சுரூபத்தையோ உண்டாக்கி அதற்கு முன்பாக நீ பணிந்து கொண்டால் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானது நீ செய்கிறாய். அதனால 26வது வசனம் சொல்கிறது, நீ நிர்மூலமாக்கப்படுவாய். கர்த்தர் புறஜாதிகளுக்கு உன்னை சிதறடிப்பார். அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் ஒரு நாளும் ஒரு பொம்மையை எடுத்து வச்சு வணங்குறவடி இல்லை. நம்ம செய்ய மாட்டோம். ஒரு சிலுவையை கூட நம்ம வணங்குறவங்க கிடையாது. சிலுவை ஒரு அன்பின் அடையாளமாகத்தான் இருக்குது, ஆனால் அதை வணங்குறவங்க கிடையாது. ஆனால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல எந்த உறவையாவது நீங்கள் வைத்தீங்கன்னா கர்த்தர் அதை சிதறடிப்பார். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல ஏதோ ஒரு மனுஷனையோ மனுஷியோ நீங்கள் வச்சிங்கன்னா சிதறடிப்பார். பைபிளில் நான் சின்ன வயசில் வாசிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் ரொம்ப புரியாது. அது என்னன்னாக்கா, அதிகாலையிலே எழுந்து தன் அயலானுக்கு சமாதான வாழ்த்துக்களை சொல்லுகிறது சாபமாய் எண்ணப்படும். எப்பா, காலையில் எந்திரிச்சு பக்கத்து வீட்டில் இருக்கவன சமாதானம் ஷாலோம்னு சொல்கிறது பாவமா, அது தப்பான்னு நான் யோசிப்பேன். ஆனால் இப்போது அதை நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். அது என்ன அழகாக எவ்வளோ ஞானமாக அந்த காலத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே நமக்கு சின்ன வயசுலேருந்து என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? காலையில் எழுந்த உடனே முழங்கால் படி போட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த நாளுக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தையாவது பண்ணிவிட்டு அப்புறமா எழுந்துச்சு நம்ம காரியங்களை பார்க்கணுன்னு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த மொபைல் ஃபோன் வந்துச்சுங்களா, காலங்காத்தால் எந்திரிச்ச உடனே அந்த அரை தூக்கத்துலேயே அது அப்படியே கையில் தடவுறது. அது எங்கன்னா இருக்கும், கட்டில் மேலே கட்டில் தடவி ஒரு 4 பேத்துக்கு குட் மார்னிங் சொல்லாமல் நம்மளால் தூக்கம் வராது. அப்புறம் தான் ஆண்டவர், உங்களை எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல, அந்த சோதனை எல்லாருக்கும் இருக்குது. காலையில் எழுந்த உடனே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங், அயலானுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது. யாரை தேடல? கர்த்தரை தேடல. சின்ன விஷயத்துலேயே நம்ம அடிபட்டு போகிறோம். காலையில் எழுந்த உடனே யார் முகம் நமக்கு ஞாபகம் வருது? நமக்கு யார் ரொம்ப பிரியமானவங்களோ அவங்க முகம் வரும். இல்லைன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க மேனேஜர் முகம் ஞாபகம் வரும். அவன் முகத்தில் போய் இன்றைக்கி முழிக்கணுமே நான். ஆனால் காலையில் யாரை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அவர் முகத்தை தேடுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், உன் முகத்தையே நான் தேடுவேன், என் முகத்தை தேடும் என்று 27வது சங்கீதத்தில். உண்மை நோக்கி பார்ப்பேன், உண்மை தேடுவேன், உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பேன். காலையில் எழுந்த உடனே சிலருக்கு என்ன சோதனைன்னா, காலையில் எழுந்த உடனே அந்த டீ போட்டு குடிச்சே ஆகணும், அந்த காஃபி போட்டு குடிச்சே ஆகணும், இல்லைன்னா தலைவடிச்சிடும். ஸோ அதனால் கர்த்தரை தேடுகிறத விட காப்பியை டீயை தேடி கிச்சனுக்கு போகிறது அது 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 ஒரு கூட்டம். அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையில் என்னை நிலைத்திருந்தால் என்னை கனம் பண்ண, என்னை முதன்மையான சார்ந்தவை, என்னை வைக்கிற இடத்துல வேறு யாரையும் வைக்காது.
எனக்கு வைக்கிற இடத்துல எனக்கு பின்னால் கூட க்யூவில் யாரையும் வைக்காத. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நம்மக்கிட்ட ஒரு க்யூ இருக்குது, அந்த க்யூவில் ஆண்டவர் எங்கேனோ பின்னால் நிற்கிறார். அவர் தேடினா தேடுவோம், இல்லைனா இல்லை, செஞ்சால் செய்வோம், இல்லைனா இல்லை, அவரை மகிமைப்படுத்தினா இல்லை, பாவம் நின்றுட்டுருப்பார் அவர் க்யூவில். ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன், வைராக்கியம் உள்ள தேவன், ஒரு நாள் ஒத்துக்க மாட்டார். ஆமீன். வாசிங்க 4வது அதிகாரம் 32வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டும் எவ்விடத்திலும் உள்ள இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அடுத்த வசனம். அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அடுத்த வசனம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரத்தின் செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணியது உண்டோ என்று விசாரித்துப்பார். அல்லேலூயா. நம்மளை அவர் சொந்தமாக்கி கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாராம்? சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், யுத்தம், வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புறம், புயம், மகாபயங்கரமான செயல்கள். எதுக்கு? தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று சொல்லிப்பார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படி இது உனக்கு காட்டப்பட்டது. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு உண்மையான ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால், அவரோட வைராக்கியம் அன்பு உங்கள் மேலே இருந்தால், நீங்கள் வேறு யார் மேலேயாவது அந்த அன்பை தூக்கி வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த அன்பை அவர் வெட்டி போடுவார், தூக்கி அடிப்பார். உங்களுக்கே தெரியாது என்னால் அந்த சண்டை வந்தது, என்னால் பிரிவு வந்தது, எதனால் அவங்க போயிட்டாங்கன்னு. ஏன் போனார் தெரியுமா? அது அந்த மணவாளனுடைய வைராக்கியம். அல்லேலூயா. மணவாட்டியின் மீது ஆண்டவர் வைத்திருக்கிற வைராக்கியம். உறவுகளை சின்ன பின்னமாக செதறடிப்பார். நமக்கே புரியாது இது ஏன் நடந்ததுன்னு. காரணம் என்ன தெரியுமா? என்ன அழகாக இருக்கு. தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் அவர் கர்த்தர், அவர் தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும். இந்த காரியத்தில் அவர் ரொம்ப வைராக்கியமாக்க, நான் தான், என்னை தவிர. சில கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனைங்க வரும், நேசிக்கிறவங்க மத்தியில் பிரச்சனை வரும். ஏன் நீ எனக்கு மெசேஜ் பண்ணல, எனக்கு ஏன் நீ என்னை கூப்பிடல, ஏன் என்ன நீ பார்க்கல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, நீ ஏன் அங்கே பார்க்குற, நீ ஏன் அவங்க கூட பேசுகிற, என்ன காரணம்? நான் தான் உனக்கு பிரதானமாக இருக்கணும், என் மனசில் நீ தான் பிரதானமாக இருக்கணும். இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அருமையான தேவஜனமே, உலக பிரகாரம் மக்கள் அப்படி இருந்தால் நம்மை உருவாக்கி படைத்து நாமம் தரித்தவர் எப்படி இருப்பார் யோசித்துக்கோங்க. 5வது அதிகாரம். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? 29வது வசனம். எதை விரும்புகிறார்? உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். வைராக்கியமாக சத்தமாக வாசிப்போம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்கிற இருதயம், அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற இருதயம். அவர் இப்படி தான் இருக்கணும்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், அதை தாண்டி இப்படி தான் நான் இருப்பேன் அப்படி நம்ம இருக்க முடியாது. அந்த இருதயம் நமக்கு இருக்கணும். ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அப்புறம் அவருடைய கற்பனைகளை கை கொள்கிற இருதயம். இது இருந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். 32வது வசனத்தில் சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக, நீங்கள் சுதந்திரிக்கிற தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவுள்.
நோக்கம் என்ன? எதற்கு அழைத்திருக்கிறார்? எங்கே கொண்டு போகிறாரு? நீங்கள் பிழைத்திருக்கணும், நீங்கள் சுகித்திருக்கணும், நீங்கள் நீடித்திருக்கணும். அதற்கு தான் எவ்வளவு. அதில் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருங்கள். ஏசாயாவில் வசனம் இருக்குது, வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று பேசுகிற மெல்லிய குரல் உங்கள் காதுகளிலே கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் எச்சரிப்பார், மகனே உனக்கு வேண்டாம், மகளே இது உனக்கு வேண்டாம், இது நல்லதில்லை, இது எங்கேயோ பிரச்சனையில் கொண்டு போய் உன்னோட போகுது, ஜாக்கிரதையாக இரு. கண்டிப்பாக எச்சரிப்பார். பேசுகிறதையும் பேசிக்கொண்டே தான் இருப்பார். சில நேரத்தில் நம்ம அலாம் வைப்போம் தெரியுங்களா? காலைல எந்திரிக்கிறதுக்கு அலாம் வைப்போம், எந்திரிக்கிற மனசு இருக்கும். நைட்டு படுக்கும்போது மனசு இருக்கும், 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு. அந்த அலாம் காலையில் அடிக்கும்போது செம தூக்கமாக இருக்கும். அந்த தூக்கத்தில் வர கோபத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த அலாமை டொங்குன்னு தட்டி விடும். அது ஸ்னூஸில் போட்டிருந்தா என்ன, அது என்ன பண்ணுவோம், 1 நிமிஷத்தில் திரும்பியும் கத்த ஆரம்பிக்கும், திருப்பியும் தட்டுவோம். அப்புறம் இது இப்படியே தொந்தரவு பண்ணிருக்குன்னு கொஞ்சம் முழிச்சு எந்திரிச்சு அந்த அலாமே என்ன பண்ணிடுவோம், நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படி தான். அந்த அவர் வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது பேசுவார் பார்த்தீங்களா? அந்த பேசுகிற குரலை சில நேரத்தில் தட்டிடுவோம். அப்புறம் அது இல்லாமல் போயிடும். அப்புறம் அந்த வார்த்தை இருக்காது. அந்த வார்த்தை இல்லாமல் போனால் அதுக்கப்புறம் அதில் தான் நம்முடைய முடிவே இருக்கும். போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், அடிபட்டு கற்றுக்கிறத விட வலதுபுறம் இடதுபுறம் சாயும்போது பேசுகிற மெல்லிய குரலை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவர் நான் பிழைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நான் சுகித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நான் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற வழிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கீழ்ப்படிந்து நன்றாயிருக்கணும். ஆமென். அடுத்த ஆசீர்வாதம் 6வது வசனம், 3வது வசனம், 6வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவன் கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாமதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. எங்கெல்லாம் இருக்கணும் பாருங்க, இருதயத்தில் இருக்க கடவுது. நம்பர் 1. 2வது என்ன சொல்றாரு? 7வது வசனத்தில், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இவ்வளோ பொறுப்பு இருக்குது பெற்றோருக்கு, இவ்வளோ பொறுப்பு இருக்குது. நடக்கும் போதும் உட்காரும் போதும் வழியில் நடக்கும் போதும் படுத்துக்கொள்ளும் போதும் எழுந்துக்கிற போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து பேசு. ஆனால் இன்னைக்கு பேச முடியுமா? நம்ம அப்படி பேச முடியுமா? பேசினா என்ன நடக்கும்? பேசினா என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க? என்ன சொல்லுவாங்க? எப்போ பார்த்தாலும் இதே தரம், நிறுத்துறீங்களா? தெரியும் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இல்லை, கர்த்தர் தான் சொல்கிறாரு, திரும்ப திரும்ப அதை பேசு, அதை உணர்த்துவை, அதை சொல்லு, அதை பற்றி பேசு, அதை டிஸ்கஸ் பண்ணு, அதை உணர்த்துவை, அதை பேசிகிட்டே இருக்கணும். அந்த கர்த்தருடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள், கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறி, வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்போ என்ன நடக்குது? 11வது வசனம், 10வது வசனத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களின் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய வீடு, நீ நிரப்பாத சகல நல் வஸ்துக்கள் நிரம்பிய வீடு, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீ நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிப்பு தோட்டங்கள் அவர் உனக்கு கொடுப்பதினாலே நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவரை ஞாபகம் வைத்துக்கொள், மறந்துடாத. உனக்கு வாழ்வு கொடுத்தவரை மறந்துடாத. உன்னை வாழ்வு கொடுக்க போகிறவரை மறந்துடாத. இன்னைக்கு உனக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை உனக்கு ஒரு துறவு இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு ஒரு தோட்டம் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு சொத்து சுதந்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம், இன்னைக்கு உன் தகப்பன் தாயும் உனக்கு எதுவுமே சேர்த்து வைக்காமல் இருந்திருக்கலாம், உன் கல்யாணத்துக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் இது எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுப்பேன். பொய்யுரையாதவர், வாக்குத்தத்தம் செய்கிறவர், உண்மை உள்ளவர்.
15வது வசனத்தை திரும்பவும் சொல்கிறாரு, நீ அந்நிய தேவர்களை பின்பற்றினா உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். மாசாவிலே அவரை சோதித்தது போல நீங்கள் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. கடைசியாக 7வது அதிகாரத்தில் 2 வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் சேர்ந்து வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தேவனாகிய கர்த்தர் தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாய் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஜனங்கள். பரிசுத்தம் இல்லாமல் இந்த தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவர் இந்த கடவுள் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, என்னை போல நீ பரிசுத்தமாக இரு, நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல பரிசுத்தமாயிரு. பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் தான் கொண்டு போய் எங்கே நம்ம சேர்க்குதுன்னா சொந்தமாய் சேர்க்கிறது. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா அந்த வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள், 7வது வசனம், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அப்போது அந்த பரிசுத்தத்திற்கான வாஞ்சை, தாகம், ஏக்கம் கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கணும். இந்த உலகம் நிறைய பரிசுத்தத்தில் கரைப்படுகிற உலகம். கரைப்படுத்துறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை சாக்கடையில் தள்ளுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. சாக்கடையிலே ஊறி போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நிறைய பேர் அந்த சாக்கடையிலே உருண்டு 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 சாக்கடையாகவே இருக்காங்க. அந்த சாக்கடை விட்டு அவங்களால வெளியில் வர முடியல. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். 14வது வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள் எல்லா மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆண்களும் பெண்களாகிலும் மலடு இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உங்களை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியருடைய கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன் மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவர் வர பண்ணுவார். அப்போ என்ன அழகா தெளிவாய் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போது நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றதை கர்த்தர் சொல்கிறார். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறார். சரிங்களா. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு குறுக்கு வழி எங்கேயுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊழியக்காரர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு, ஆசீர்வாதம் வருது. அந்த ஊழியக்காரர் அங்கே வந்திருக்கிறாருங்க, அங்கேருந்து வந்திருக்காரு, பாம்பேலேருந்து வந்திருக்கிறாரு, திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறாரு, அந்த ரூம் போட்டு தங்கியிருக்காரு, அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கோங்க, தலையில் காய். இதெல்லாம் தயவுசெய்து ஏமாந்து போகாதீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஷார்ட்கட் கிடையாது, குறுக்கு வழி கிடையாது. நம்ம இப்படியெல்லாம் இருந்து பெற்றுக்கொள்கிறது தான் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். ஆமென். கடைசியா 19வது வசனம், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து பயப்படாதிரு. நீ பயப்படுகிற ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அப்படியே செய்வார். பயப்படாதே, பயப்படாதே, கலங்காதே. என்ன நடக்கும், என்ன நடக்கும், என்ன நடக்கும், எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே, என்ன நடக்க போதோ தெரியலையே, பயம் வேண்டாம். ஏன் கர்த்தர் அழகா அந்த வார்த்தையை சொல்றாரு, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள், அடையாளங்கள், அற்புதங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கை ஓங்கிய புயத்தை நீ நினைத்துக்கொள். ஏன் என்ன சொல்கிறாரு, அவருடைய கரத்தால் செய்து முடிக்க முடியாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு காலையிலிருந்து அதை தான் தியானிக்கும். அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். அவர் மனசு வச்சா, அவர் ஒரு வார்த்தையை கொடுத்தா, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தா அதை செய்து முடிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது நடக்கும், அது நடக்காமல் போகாது. உலகம் சொல்லும் நடக்காது, என் மனம் சொல்லும் நடக்காது, என் வாழ்க்கையின் அனுபவம் சொல்லும் நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தையை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அதை அவர் கடைசி வரைக்கும் செய்து முடிப்பார். ஆமென். அருமையான தேவன், நம்முடைய கண்களை மூடி எழுந்து நிற்போம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தேவன் உங்களோட என்ன பேசினாருன்னு தெரியல. ரோமர் 8வது அதிகாரத்தின் 32வது வசனம் சொல்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருக்கிறது எப்படி? கொடுப்பாரா? கொடுப்பார். செய்வாரா? செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை மட்டுப்படுத்தாதீங்க. நடக்காது, வராது, கிடைக்காது, செய்வ மாட்டார், கை விட்டுருவார், தள்ளி விட்டுருவார், வேண்டாம்.
அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நன்றாக இருக்கணும், நான் சுகித்திருக்கணும், நான் செழித்திருக்கணும், நீடித்த நாட்களாய் நான் இருக்கணும், பிழைத்திருக்கணும். கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்கிறத நான் பின்னால் தொடர்ந்து போய் நான் பற்றி பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் வெட்டி விடுகிறத நான் தொட்டு வாழ்ந்துடலான்னு நான் நினைக்கக்கூடாது. மகனே வெளியில் வா, மகளே வெளியில் வான்னு சொன்னா மனப்பூர்வமாக இதை விட்டு நான் வெளியில் வரணும். ஆண்டவரே, அந்நிய உபதேசங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகள், எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர்றதுக்கு தேவன் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜீவனோட தேவன் மீது இருக்கிற வைராக்கியம், பற்றி எறிகிற வைராக்கியம், நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன், இவருடைய அன்பில் நான் நிலைத்திருப்பேன். அவர் எனக்கு கொடுக்கிற நிரந்தரமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு திரும்ப திரும்ப தேவன் பேசுகிற வார்த்தை, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஜீவனுள்ள தேவனை கனம் பண்ணி நிரந்தரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை அருள்வாராக. ஆமென். என்னை பரணி படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு ஓடி வந்தேன், கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாரம் செய்குவே. ஜெயம் பெற்று மாமேசம் சாக
இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்திற்கு நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் அன்பின் வாழ்த்துக்களால் வாழ்த்துங்கள். இந்த வாரம் முழுவதுமே தெய்வீக கிருபை உங்களை அதிகமாய் தாங்கிக் கொள்ளட்டும்.